நாட்களில் கர்த்தர் ஆவியானவர் பகிரங்கமாக பேசி அநேகரை விடுதலை ஆக்கிட்டாரு. இனி நீங்களும் நானும் கர்த்தரிடத்தில் விசாரிக்க போகிறோம். யாரையும் பார்த்து குறை சொல்ல போகிறதில்ல. ஏன் ஆண்டவரே என் பிரச்சனைக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம விசாரிச்சா அவர் நமக்கு பதில் கொடுப்பார். அல்லேலூயா. எத்தனை பேர் தெளிவான வார்த்தையை காலையில் பெற்றுக்கொண்டீங்க? கர்த்தர் இன்னைக்கு அதை எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறாரு. ஆகவே அருமையான கர்த்தருடைய ஆமென் தாசன், ஆமென் ஸ்தோத்திர சகோதரர் அது அசரியாவை கரங்களை தட்டி நம்ம வரவேற்போம். 8:25 வரைக்கும் நம்ம தேவனுடைய வார்த்தையை கேட்டு 8:30க்குள்ளே நாம் நிறைவு செய்வோம். அவளோட காத்திருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். உங்கள் அனைவருக்கும் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய பிதா குமாரன் பரிசுத்தாவிய நாமத்தினாலே என் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? கடந்த 3 செக்ஷன்லையும் ஆண்டவர் உங்களோடு பேசியிருப்பார் என்று விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் விடுதலை பெற்றீர்கள்? அல்லேலூயா. நம்ம ஒரு பாடலை பாடிட்டு நம்ம தேவ வார்த்தைக்குள்ளாக போகிறோம். அல்லேலூயா. இரக்கமுள்ள தேவனே இரக்கமாயிரோ, என் இந்திய தேச ஜனங்கள் மேல் இரக்கமாயிரோ. இரக்கமுள்ள தேவனே இரக்கமாயிரோ, என் இந்திய தேச ஜனங்கள் மேல் இரக்கமாயிரோ. இரக்கமாயிரும் தேவா இரக்கமாயிரும், ஒன்றும் அறியா ஜனங்கள் மேல் இரக்கமாயிரோ. இரக்கமாயிரும் தேவா இரக்கமாயிரும், ஒன்றும் அறியா ஜனங்கள் மேல் இரக்கமாயிரோ. கிருபையுள்ள தேவனே கிருபையாயிரோ, என் இந்திய தேச ஜனங்கள் மேல் கிருபையாயிரோ. கிருபையுள்ள தேவனே கிருபையாயிரோ, என் இந்திய தேச ஜனங்கள் மேல் கிருபையாயிரோ. கிருபையாயிரும் தேவா கிருபையாயிரோ, ஒன்றும் அறியா ஜனங்கள் மேல் கிருபையாயிரோ. கிருபையாயிரும் தேவா, ஒன்றும் அறியா ஜனங்கள் மேல் கிருபையாயிரோ. இரக்கமுள்ள தேவனே இரக்கமாயிரோ, என் இந்திய தேச ஜனங்கள் மேல் இரக்கமாயிரோ. கிருபையுள்ள தேவனே கிருபையாயிரோ, என் இந்திய தேச ஜனங்கள் மேல் கிருபையாயிரோ. என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்களெல்லாம் தங்களை தாழ்த்தி என் முகம் நோக்கினார். என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்களெல்லாம் தங்களை தாழ்த்தி என் முகம் நோக்கினார். தேசத்திற்கு சேமத்தை அளிப்பேனே என்று கிருபையே கிருபையே கிருபை தாருமே. தேசத்திற்கு சேமத்தை அளிப்பேனே என்று கிருபையே கிருபையே கிருபை தாருமே. கிருபையுள்ள தேவனே கிருபையாயிரோ, என் இந்திய தேச ஜனங்கள் மேல் கிருபையாயிரோ. இரக்கமுள்ள தேவனே இரக்கமாயிரோ, என் இந்திய தேச ஜனங்கள் மேல் இரக்கமாயிரோ. ஒருவரும் கெட்டு போவது என் சித்தமல்ல என்று நீர் சொன்னீரே என் தெய்வமே. ஒருவரும் கெட்டு போவது என் சித்தமல்ல என்று நீர் சொன்னீரே என் தெய்வமே. ஆபிரகாமை போல நாங்கள் நிற்கிறோம் ஐயா. கிருபையே கிருபையே கிருபை
இரக்கமாயிரு. என் இந்திய தேச ஜனங்கள் மேல் இரக்கமாயிரு, இரக்கமாயிரு தேவா, இரக்கமாயிரு. ஒன்றும் அறியா ஜனங்கள் மேல் இரக்கமாயிரு. 142 கோடி மக்கள் அப்பா இரு தேவா, இரக்கமாயிரு. இந்த தேச ஜனங்கள் மேல் இரக்கமாயிரு. பரலோக பிதாவே, உமது குமாரனாக இயேசுவின் ரத்தத்தை கையிலேந்தி எங்கள் இந்திய தேசத்தில் இருக்கிற 142 கோடிக்கு அதிகமான ஜனங்களுக்காக நாங்கள் திறப்பில் இருக்கிறோம் அப்பா. இந்த மக்களுக்காக உம்முடைய குமாரனாக இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டதே, அதை நினைத்தருளும்படி நாங்கள் போய் சொந்தரிக்கிறோம். எங்களிடத்தில் எந்த தகுதியும் இல்லை, ஆனால் உமது குமாரனாக இயேசுவின் ரத்தத்தின் மேல் உள்ள விசுவாசத்தினாலே பிதாவே உம்முடைய சமூகத்தில் விழுந்து மன்றாடுகிறோம். உம்முடைய சபைகள் மூலமாக, உம்முடைய ஊழியக்காரர்கள் மூலமாக, உம்முடைய வேலையாட்களின் மூலமாக அறுவடை மிகுதி, ஆட்களோ கொஞ்சம் என்று சொன்னீரே எஜமானனே. வேலையாட்களை எழுப்புங்க, பாத்திரலாம் வேலையாட்கள் ஒவ்வொரு மாநிலங்களில் எழுப்புங்க, ஒவ்வொரு பட்டணங்களில் எழுப்புங்க. எங்களையும் பயன்படுத்துங்கப்பா. ஏனோ தானோன்னு வாழ்ந்தது போதும், ஒரே ஒரு வாழ்க்கை உங்க ராஜ்யத்தை நாங்க கட்டணும்பா. இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன். இவங்களை நம்பி நீங்க பேசுறீங்க, இவங்களை நம்பி அபிஷேகம் பண்றீங்க. இந்த நாள் முதல் இவங்க பயன்படட்டும், இந்த சபை உமக்காய் பயன்படட்டும்.